வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. வயசானவங்களுக்கும் சரி, சின்ன குழந்தைக்கும் சரி, ஓமப்பொடினா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஓமப்பொடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓமப்பொடிக்கு தேவையான பொருட்கள் ammasamayals.comல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓமப்பொடிக்கு 300 கிராம் கடலை மாவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 100 கிராம், 3/4 ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டர் ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓமம் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓமத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதோட நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திக்காக பிணைஞ்சிக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும், பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் நம்ம ஓமப்பொடி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி இதுக்குள்ளே எண்ணெயை தடவிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாய்க்குள்ளவே இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்த உடனே நம்ம பொறுமையாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் எண்ணெயில் போடும்போது ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் புழிஞ்சு விடணும். உடனே புழிஞ்சிங்கன்னா எண்ணெய் காயாது, கரெக்டாக வராது. பாருங்கள், அருமையான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.